ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களை ராஜேஷ்குமார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் எஃப்இட்டுங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் ஹேக்கிங் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் அதை பற்றி இது ஃபுல்லாகவே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய மொபைலில் என்னோட வாட்ஸ்அப். இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் இதில் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் மெசேஜ் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். யூஆர் ஆடட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் இது வரைக்கும் எந்த மெசேஜும் அனுப்பவே இல்லைங்கிறது மாதிரி காட்டுறது. என்னோடய டேட்டா ஃபுல்லாகவே ஹேக் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூவாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணது கண்டிப்பாக வரக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இது ஏதாவது 1-2 வாட்ஸ்அப் குரூப் அப்படி எதாவது இருந்தால் கூட பரவாயில்ல. பட் இந்த ஹோல் மெசேஜ் ஹோல் ஃபோட்டோஸ் ஹோல் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ணது இது மாதிரி இருந்தால் மோர் தென் 500க்கு மேலே இருந்த என்னோடய கான்டாக்ட் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்து எல்லாமே ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ தான் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம யூஸ் பண்ணோம்னு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஃபுல் டேட்டாவே யாராவது ஆகி ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இது யார் பண்ணுனா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அலர்ட் வந்து துபாயிலேருந்து யுஏஇ அவங்க ஒரு இஷ்யூவில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க வந்து ட்விட்டரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இமேஜ் வந்து கேமரா, ஃபோட்டோ, வீடியோ, கேலரி, டாக்குமெண்ட், லொக்கேஷன், கான்டாக்ட் அண்டு பேமெண்ட் அப்படின்னு தான் இருக்குது. பட் இதில் வந்து என்ன பண்ணால் ஸ்கேமர்னு ஒன்று இருக்குது. சிமிலர் மெத்தடில் வந்து அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா உங்களோட மொபைல் ஃபுல்லாகவே ஹேக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஃபேக் வெரிஃபிகேஷனுக்காக அவங்க ஒன்று அனுப்பிவிட்றாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சி எடுத்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஸோ இது வந்து நம்மளோட மொபைலில் வந்து ஸோ இதுக்கு போகணுமா அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கேமரா ஆன் பண்ணல, இல்லை ஃபோட்டோ ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு எதாவது நினச்சிடுங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அதுதான் வருதுன்னு நினச்சி நீங்கள் எதாவது கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அந்த கிளிக் ஒன்றே போதும் அவங்களுக்கு உங்களோட அதிகாரமும் அவங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்களாவே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் ஃபுல்லாகவே போயிடும். இந்த ஒரு கிளிக்கே அவங்களுக்கு முழுமையாக போதுமானது. ஸோ அதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வரக்கூடிய வெரிஃபிகேஷன் கோடை வந்து யாருக்குமே சென்ட் பண்ணாதீங்க, யாருக்குமே அவங்க காட்டக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து கொடுக்குறதே இந்த காரணம் தான். பட் நான் என்னோடய வெரிஃபிகேஷன் கோடு வந்து யாருக்குமே நான் காட்டுறதும் இல்லை, யாருக்கும் கொடுக்கறதும் கிடையாது. ஸோ என்னோடய வெரிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறமா நான் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நான் வந்து டிலீட் பண்ணுறேன். ஏன்னா பை மிஸ்யூஸ் எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறதுக்கு. பட் எப்படி நடந்தது எனக்கே அது வந்து வியப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் உங்களோட தரப்பில் வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துக்கணுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா யூஏஇலேருந்து அட்வைஸ் இஷ்யூ அத்தாரிட்டிலேருந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் இதுக்காகவே ட்விட்டர்லேருந்து ஆட் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் நடக்குதுன்ட்டு. ஸோ இதில் முக்கியமான ரீசன் என்ன பார்த்தோம்னா, ஒன்று வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வரும், இன்னொன்று ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து வரும். ஸோ அதனால லாங்குவேஜ் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 2 லாங்குவேஜில் நமக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இது என்ன ரீசனுக்காக வருது, எப்படி வருதுன்னே தெரியாமல் நம்ம வந்து கிளிக் பண்ணிடுறோம். ஸோ அதனால தான் வரக்கூடிய ஏதாவது ஃபேக் மெசேஜ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்வான்டாக ஏதாவது லிங்க் ஏதாவது வருது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி எதுவுமே பண்ணாத. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்புனா கூட எதுக்காக நீ அனுப்பியிருக்க, என்னது ஏதுங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் செய்யலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விபரீதங்கள் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னா ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தினால் மட்டும்தான் உங்களால் எதுவும் சேஃபாக இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த தகவல் உங்களுக்கு போதுமான இருந்தாக்கி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணது கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.